ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து மெனுலாம் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இப்போ அந்த டாப்பிக்கை நம்ம ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போது இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து ஒரு புதுசான விஷயத்தை கற்றுக்க போகிறோம். அதாவது பேரலக்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஈவன் வந்து பேரலக்ஸ் ஸ்க்ரோலிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரலக்ஸ் ஸ்க்ரோலிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறத விட உங்களுக்கு காட்டுறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பேரலக்ஸ் எஃபெக்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு பிக்சல் காக், ஓகேவா? ஸோ பிக்சல் காக் பேரலக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வருது கரெக்டாக. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு HTML ஒரு வெப்சைட் வருது, கீழே ஒரு இமேஜ் இருக்குது. இப்போது இதை நான் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா அந்த பேரலக்ஸ் எஃபெக்டை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்கள். ஸோ இமேஜ் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்குது கரெக்டாக. இப்போ கீழே ஒரு இமேஜ் இருக்கும் பாருங்கள். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்குது, பட் அந்த ஸ்க்ரோலிங் எஃபெக்டை பாருங்களேன். ஸோ அந்த இமேஜ் ஃபிக்ஸ் ஆகி அதே இடத்துல தான் இருக்குது, பட் நமக்கு அந்த கண்டென்ட் மட்டும் மூவ் ஆகுது, மேலே இருக்க கண்டென்ட் மட்டும் மூவ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பேரலக்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு வந்து முன்னாடியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஈவன் இது பண்ணுறதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும், நம்ம ரொம்ப டைம் எடுக்கும். பட் இப்போது இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த எஃபெக்ட் நம்ம பண்ணலாம். அதுவும் நம்ம ரொம்ப பெரிய கோடிங்கில் அதுவும் பண்ண வேணாம், சிம்பிளாகவே பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதை பண்ணுறதுக்கு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிற இப்போ இங்கே டவுன்லோட் பேரலக்ஸ் JS ஃபைல், அதாவது இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ இதை ஆல்ரெடி அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த கோர்ஸில் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டும் பண்ணுவோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் இதில் வந்து ஃபுல்லாக அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக நான் கற்றுக் கொடுப்பேன். பட் இப்போ நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியாது. இப்போ நமக்கு தெரிஞ்சது பேசிக் HTML, பேசிக் CSS மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேரலக்ஸ் எஃபெக்டை இந்த ஒரு பிளகின் கூட வச்சுக்கலாம். இது ஒரு பிளகின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளகினை வச்சு நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ சிம்பிளாக டவுன்லோட் பேரலக்ஸ் JS அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இப்போது இதை அன்சிப் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இங்கே இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து இந்த JS ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ இந்த ஃபைலை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னோடய கோர்ஸ் லொக்கேஷனில் போய் நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் CSS ஃபோல்டர்லேயே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், பட் நீங்கள் எங்கே வேணால் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம CSS ஃபோல்டரில் இந்த பேரலக்ஸ் JS அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இது உள்ளே என்னென்னமோ இருக்குது, பட் இதெல்லாம் இப்போ நமக்கு தெரியவே தெரியாது. இதில் வந்து ஒரு கோடு கூட நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது, கரெக்டாக? ஸோ இதை பற்றி நம்ம கண்டுக்கவே வேணாம். இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் கூட பண்ணி பார்க்க வேணாம். சிம்பிளாக இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஒரு புது HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன நேம் செட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் parallax.html அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். நீங்கள் அது என்ன வேணால் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு CSS ஃபைலும் பண்ணுறேன். ஸோ எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் போக போக. ஸோ parallax.css, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் இதை லிங்க் பண்ணுறது, இந்த CSS லிங்க் பண்ணுற சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் நான் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ இது பண்ணிட்டேன். இப்போது இது உள்ளே வந்து நம்ம இந்த JS இப்போ இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு நார்மலான ஒரு இமேஜை இந்த மாதிரி நம்ம முதல்ல வைக்கணும். ஸோ அதை முதல்ல பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு கோ லைவ் பண்ணிக்கலாம். ஸோ கோ லைவ் ஆகுது. இப்போ ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கிறேன். பாடி கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு, ஓகே, ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக இங்கே வந்து ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டிவ்வில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜ்லாம் இப்போ எதுவும் வைக்க போதில்லை. இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு டிவ். இது உள்ளே இப்போ நான் எதுவுமே வைக்கலை, ஓகேவா? இப்போ நான் இதை வந்து இந்த டிவ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, பட் இதுக்கு வந்து ஒரு சைஸே இல்லை, கரெக்டாக? ஸோ இப்போ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைஸே இல்லை, இது பாட்டு மேலே வந்து ஒரு ஓரமாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக போய்ட்டு டிவ்வுக்கு வந்து
ஒரு ஹைட் நம்ம கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து சைஸ் வரும். ஸோ இப்போ ஹைட் ஒரு 700 பிக்சல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த டிவ்வுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் வந்திருக்கு. இவ்வளோ பெருசாக வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு 300 px வந்தால் போதும். ஸோ ஓரளவுக்கு பெரிய சைஸ் வந்திருக்கு பாருங்க. இந்த ப்ளூ கலர் மார்க் தான் அது. ஸோ இந்த டிவ்வுக்கு வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸ் வந்திருக்கு. இப்போ நான் இதுக்கு போய் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவ், ஸோ இந்த டிவ்வில் ஓரளவுக்கு வந்து ப்ளூ கலர் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஈவன் நம்ம இந்த டிவ்வை வந்து நம்ம காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இது ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக வந்து ஒரே ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். என்ன கிளாஸ் அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் வந்து நான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணாமல் 2 விஷயம் இதுக்கு மட்டும் கீழே இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிறது மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது ஏன் உங்களுக்கே புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸுக்கு மட்டும் போய் இந்த ஒயிட் கிளாஸுக்கு மட்டும் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கு. மேலே வந்து ஒயிட்டாக இருக்கும், கீழே வந்து ப்ளூவாக இருக்கும். ஸோ அது சிம்பிளாக நான் வந்து இந்த 2 இதுக்கு மட்டும் கிளாஸ் கொடுத்தேன். அதுக்கு பேக்ரவுண்ட் ஒயிட்டு கொடுத்துட்டேன். மீதி 2க்குமே வந்து இங்கே இருக்கிறது ஒரு கைட் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு ஓரளவுக்கு நமக்கு தேவையான எஃபெக்டை பண்ணாட்டியும் ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நான் ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்கிற இடத்துல நான் வந்து இமேஜ் வச்சுருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹைட்டை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இதில் போயிட்டு நம்ம எப்படி பண்ணுவோம், பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படி செட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஓகேவா? நம்ம பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டு யூஆர்எல் செட் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு இமேஜ் செட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து இமேஜஸ் எதுவுமே இல்லைல்ல. ஸோ ஃபோல்டர்ஸில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட் 2ல் இருக்கிற இந்த இமேஜ் இதுலேயும் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இந்த இமேஜை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் நான் இதில் போடுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது இதில் போயிட்டு ஸோ இப்படி நம்ம இந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ நினைக்கல. இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒயிட்டில் மட்டும் வரும். ஸோ இப்படி கூட நம்ம பண்ணலாம். பட் இப்படி பண்ணோன்னா நமக்கு தேவையான எஃபெக்ட் நமக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த எஃபெக்ட் இந்த மாதிரி இது எஃபெக்டே கிடையாது. இது நம்ம வந்து கேட்கல கரெக்டாக. இந்த மாதிரி நம்ம வேணும் நம்ம நினைக்க கூட இல்லை. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது நமக்கு தேவையில்லை. பட் நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டினேன். இப்போ நம்ம இதை வந்து எப்படி வந்து பேரலாக்ஸ் எஃபெக்டாக மாற்றலாம் அப்படின்னா இந்த ஜேஎஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஜேஎஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து jQuery வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு லிங்க்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த jQueryங்கிறது இதுவும் ஒரு பிளகின் தான். இதை நம்ம ஃப்யூச்சரில் இதை அட்வான்ஸாக இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது கற்றுப்போம். இப்போதைக்கு அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டு அந்த பேரலாக்ஸ் ஜேஎஸை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல இதை அழிச்சிட்டு என்னோடய பேரலாக்ஸ் ஜேஎஸை நான் வந்து சிஎஸ்எஸ் ஃபோல்டரில் parallax.js அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்படி கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதாவது நம்மளோட HTML ஃபைலில் இது இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதனால் எதுவுமே மாறாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணோம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நமக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தெரியாது. ஸோ அது என்னன்னே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா HTML இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு டிவ் தான். பார்த்தீங்கன்னா டிவ் உள்ள ஒன்றுமே இல்லை. டிவ் உள்ள ஸ்டார்டிங் டிவ்வில் சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சில டேட்டா விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸை தவிர மீதி எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்போ எனக்கு வந்து கிளாஸ் வந்து எனக்கு முக்கியமே இல்லை. ஓகேவா? கிளாஸ் நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேட்டா பேரலாக்ஸ் ஸ்க்ரோல் கொடுத்துருக்காங்க. அது என்ன நமக்கு முக்கியம் இல்லை, அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாத் டு இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன இதுலேருந்து நமக்கு புரியும் நம்ம வந்து இமேஜோட பாத் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஸோ இப்போது நான் ஜஸ்ட் வந்து ஒரு பாத் ஒன்று மட்டும் போடுறேன். ஸோ பாத் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இமேஜஸ் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இப்போது இதில் இமேஜஸ் ஸ்லாஷ் அப்புறம் என்ன பண்ணுவோம், நமக்கு என்னென்ன இமேஜஸ் இருக்குது இதில். இந்த cat1 இமேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ cat1.jpg. ஓகே, ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 ஆட்ரிபியூட்ஸை போட்டு இமேஜும் போட்டோம். பட் இப்போ நமக்கு வந்து நம்ம இந்த இமேஜ் வந்து இங்கே ஷோ ஆகலை, ஒன்றுமே ஆகலை. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இப்போ இமேஜ் இருக்குது, அதுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் வந்து ஓவர் ரைட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலரை நம்ம எடுத்து விட்டுறணும். சிம்பிளாக எடுத்துகிட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கேட் இமேஜ் இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்களேன், எனக்கு பேரலக்ஸ் எஃபெக்ட் வருது பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியுதா? ஈவன் நீங்கள் இதை வந்து ஹைட்டை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 500px அப்படின்னா ஓகே 500px நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், 2 விஷயத்துக்கு போடுறேன். இது ஒன்று, நெக்ஸ்ட்டு இது ஒன்று. ஓகேவா? 2 விஷயத்துக்கு போட்டு இது ஒரு 700 பேரலக்ஸ் எஃபெக்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா விஷயங்களை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேரலக்ஸ் எஃபெக்ட் நமக்கு இருக்குது. ஓகேவா? இது இமேஜ் இது சின்னதாக இருக்கிறனால இது சப்போர்ட் பண்ணல. பட் உங்கள்கிட்ட ஒரு இமேஜ் வந்து உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் ஒரு பெரிய இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல பேரலக்ஸ் எஃபெக்டை பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் முக்கியம் வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க, அந்த இமேஜோட சைஸ் என்ன, அந்த கண்டென்ட் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் இதில் வெறும் கேட் இமேஜ் வச்சு பார்க்குறேன். ஸோ மேபி கண்டென்ட் நல்லா இருக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த ஒயிட் வருது, மேலே இருக்கிற ஒயிட் வருது, அது கீழே இந்த பேரலக்ஸ் போட்ட இமேஜ் வருது. ஸோ இப்போ இந்த எஃபெக்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா எப்படி அந்த எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேரலக்ஸ் எஃபெக்ட் நமக்கு வந்து இப்போ ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே கூட நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். எப்படின்னா சிம்பிள் தான். இப்போ இந்த டிவ் இருக்குல்ல, இதில் போயிட்டு நீங்கள் வந்து H1 அப்படின்னு கொடுத்து அஸ்வின் அப்படின்னு அடித்தேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வருது பாருங்கள், இதுக்கு மேலே வருது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து இப்போ சென்டர் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம். இதை வச்சு உங்களுக்கு ஆல்ரெடி CSS தெரியும். ஸோ நீங்கள் அதை வச்சு இதை வந்து சென்டர் பண்ணலாம். இதை வந்து ஒரு காண்டாக்ட் ஃபார்மோவோ இல்லை என்ன மாதிரி வேணால் நம்ம மனசுக்கு தோன்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். கரெக்டாக? பட் இப்போ நமக்கு வந்து இந்த பேசிக்கான இந்த ஒரு பேரலக்ஸ் எஃபெக்ட் வந்து நமக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஒரு பிளக்கின் யூஸ் பண்ணலாம். நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரியாது, எதுவுமே தெரியாது. நம்ம பண்ணது அந்த பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த டிவ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணோம். இதெல்லாம் நமக்கு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இந்த ஆட்ரிபியூட்ஸை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். அவ்வளோதான் நம்ம ஜாப். வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக இந்த பேரலக்ஸ் எஃபெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதே இந்த பிளக்கின் இல்லை அப்படின்னா நம்ம இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். பட் இப்போ இந்த பிளக்கின் இருக்கனால நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். ஓகேவா? இது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது இதை வந்து பில்ட் பண்ணுவோம்.